ஹாய் ஃபேமிலி, ஹாப்பி Thursday. இந்த பிளேஸை பார்த்தாலே தெரியும் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. கோயம்புத்தூரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ரேஸ் கோர்ஸ் வந்திருக்கோம். ரேஸ் கோர்ஸ்க்கு மார்னிங் வாக்கிங்காக வந்திருந்தேன். கிளைமேட் சூப்பராக இருந்தது. மார்னிங் வாக்கிங்கெல்லாம் வீக்கெண்ட் சாப்பிட போகிற ஜங்க்குக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான். வாக்கிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நியர்பை டீ ஷாப்பில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் டு ஹோம். டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் கார்லிக் மஷ்ரூமும் கூடவே டோஸ்டட் பவ் பன்னும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே கார்லிக்கு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஒரு 2 minutes சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, பெப்பர் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 5 minutes குக் பண்ணணும். நல்லா 5 minutes குக் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பட் என்கிட்ட க்ரீம் இருந்ததுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ரீம் ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நம்ம இதுக்கு க்ரீம்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட க்ரீம் இருந்ததுனால ஆட் பண்ணேன். வெறும் உப்பு, பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாவ் பண்ணை டோஸ்ட் பண்ணலாம். பாவ் பண்ணை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர்லேயும் டோஸ்ட் பண்ணலாம், கீலேயும் டோஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பாவ் பண்ணை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான். டுடே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம். அதுவும் ரொம்ப எம்மியாக இருக்கும். அது இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.